இதில நம்ம பார்க்கும்போது அவர் தான் வின்னர். ஓகேவா? ஓகே. பட் அவர் வந்து ஏன் சூட்கேஸ் எடுத்தார்? அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ம்ஹ்ம். இந்த சீசன்ல ஸ் சபரின்னு ஒருத்தர் உள்ள இருக்காரு. ஓகே. அதாவது ம். வீட்டுக்குள்ளருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. சபரின்னு ஒருத்தர் ம்ஹ்ம். இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்துல மக்களுக்கு புடிச்சு போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல ம்ஹ்ம். அவர் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல ஏன்னா அவர் வந்து என்எம்எல் கூட க்ளோஸு, விஜய் டிவி கூட க்ளோஸு. ஹி நோஸ் மெனி பீப்பிள். அப்படிங்கும்போது அவர் கூட வின் ஆவறதுக்கு பட் வாய்ப்புகள் கானா இருக்கலாம் வினோத்தும் பேக் அப்படின்னு தான் ஸ்டேஜ்ல உள்ள ஒர்க் இருக்கும். பண்ண ஒரு பெர்சன் தானே. இப்ப கானா இல்லைங்க. மட்டும் அவர் ஸ்கிரிப்ட் தான் பேக் ஒர்க் ஸ்டேஜ் பண்ணி அவர் பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணாரு. அதாவது ஆன் ஆஃப்ல தான் அவர் ஒர்க் பண்ணாரு. ஃபுல் டைம் கிடையாது. பட் சபரி அப்படி கிடையாது. ஹி இஸ் அவரு சீரியல் பண்ணிட்டுருக்காரு. நீங்க அதெல்லாம் அவர் மைண்ட்ல வருமா? வராதா? அதெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடும். ஏன்னா, அவர் வீட்டுக்குள்ள இருக்காரு. நம்ம வெளியில இருக்கோம். நெறைய மீம்ஸ் பார்க்குறோம். நம்ம ஓட்ஸ் பார்க்குறோம். அன்அஃபிஷியல் இன்னைக்கே கூட நாமளே கூட எப்படி பார்க்குறோம்? இப்ப கூட சுபா சொன்னாங்க. அன்அஃபிஷியல் அவங்க லாஸ்ட்டா இருக்காங்க. அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஸோ, இன்னைக்கு வி நோ அபவுட் ஹர் கேம். வி நோ அபவுட் ஹிஸ் கேம் அப்படின்னு இருக்கும்போது கூட நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நம்ம அன்அஃபிஷியல் பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய ன் நிலைமையில நம்ம இருக்கும்போது, வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்ல. மோர் ஓவர் அவருக்கு வந்து ஒரு அம் அவருக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா மைண்ட்ல, ம்ஹ்ம். சீசன் 3ல சாண்டி தான் வின்னர் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நல்லாவே தெரியும். செலிப்ரேஷனுக்கு வினோத்து அவன் இப்போ எப்படி சாண்டி அவங்க இதெல்லாம் வச்சு பண்றாங்க இல்லையா? ஸோ வினோது, அ சாண்டி வைஃப் இருக்காங்க சில்வியான்னு சொல்லி. ஓகே. அ நாங்கலாம் சேர்ந்து அ செலிப்ரேஷனுக்கு ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ம்ஹ்ம். ஆனா, ஆஃப்டர் லஞ்ச் அப்படியே மாறிடுச்சு. ம்ஹ்ம். ஆஃப்டர் லஞ்ச் வந்த நியூஸ்ல வி காட் பிகாஸ் ஐ வாஸ் அ சாண்டி சப்போர்ட்டர் பிகாஸ் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, வி தாட் ஓ போச்சா அப்படிங்கிற மாரி. அப்போ அன்னைக்கு அவர் இருந்த மைண்ட் செட்டுக்கு ம். இன்னைக்கு அது அவர் மைண்டுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காதா? கண்டிப்பா. நமக்கு வந்த வரைக்கும் லாபம் ம். அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தது என்ன பொறுத்தவரைக்கும், வி டோன்ட் நோ. எனிதிங் கேன் ஹேப்பன். இந்த லாஸ்ட்ல ஃபினாலே அன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி 2 பேர் சொல்லுவாங்க. ம். அந்த 2 பேர் வந்து காலாகாலமா இதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சீசன் மாரி எந்த சீசனும் கிடையாது. இந்த சீசன் டாப் ஹிட்டும்பாங்க 2 பேர். ம். அந்த 2 பேர் எடுக்கிற முடிவு. ஸோ என்ன வேணா நடக்கும். ஸோ அதனால அவரு இருக்கிற இப்ப அவரு சொன்னார்ல, நான் ஏன் பிரியாணிக்கு ஆசைப்படணும்? ஆ. ஐ அம் ஹங்ரி. ஸோ எனக்கு வந்து இது இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி எடுத்தார்ல. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் எடுத்தது ஐ அம் ஆல்சோ ஹேப்பி. ஹி வில் பி ஹேப்பி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ம்ஹ்ம். மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல. இப்போ மத்தவங்க இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கல்ல. அது உண்மதான் பிரதர். பட் அவங்கலாம் என்னன்னா மனசுக்கு ஏத்துக்க முடியல. இல்ல, இல்ல. கேளுங்க. மேட்டர் கேளுங்க. இப்ப தான் வர பாயிண்ட்டுக்கு. இப்ப ஓகே. அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, மீதி இருக்காங்கல்ல, ம். அவங்கெல்லாம் சம்பாரிக்கிறத விட, ம். கானா வினோத் அவர்கள் இப்போ ஈவென்ட், பாட்டு கச்சேரின்னு போயிட்டு, விட்ட காச அதுல அசால்ட்டா தூக்கிட்டு போயிருவாரு. இது ஏன் ஓகே. நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அசல் ம். கோளாறுன்னு ஒருத்தர் இருந்தாரு. ரைட்டா? ம். ஆமா. ஹி கேம் வித் அ பேட் நேம். ம். அதாவது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹி கேம் வித் அ பேட் நேம். ரைட்டா? சரண்யா நோஸ் தட். இங்க வந்து கானா ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் இங்க ஒண்ணு வச்சோம். ஸோ அந்த ஓகே. ஈவென்ட் வைக்கும்போது என்ட்ட கேட்கறாங்க அவங்க. அந்த ஈவென்ட் ம். ஒருத்தன் என் ஃப்ரெண்டு தான். ஷானவாஸ்ன்னு சொல்லி. அவன் கேட்டான், இந்த மாரி கானா பீப்பிள் எல்லாம் கூப்ட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்க துபாய்ல பண்ணலான்ட்டு ஒரு பிளானு. அப்படின்னு சொல்லி ம். நாங்க கேட்டோம். ஓகே. ம்ஹ்ம். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அசல் கோளாறுக்கு நான் அடிச்சேன் ஃபோன். அவர் ஓகே. வந்து சொன்னாரு, இத்தனை நிமிஷம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸு ப்ரோ. அப்புறம் வந்து இவ்வளோ பேமெண்ட் ப்ரோ அப்படின்னாரு. ம். அவர் சொல்லி ஒரு 6 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ. 6 மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி அடிக்கிறேன் ஃபோன். அப்பதான் அந்த ம். ஸ்பான்சர்லாம் கிடைச்சு, இவங்க ஈவென்ட் பண்றதுக்கு டேட்டு, ஹாலு எல்லாம் இவங்க ஆடிட்டோரியம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நான் இவங்க என்ன அப்ரோச் பண்ணாங்க. நான் மறுபடியும் ம்ஹ்ம். அவருக்கு கால் அடிக்கிறேன். நான் வந்து கால் அடிச்சு நான் அவர்ட்ட கேட்கிறேன். ம். அவர்ட்ட சொன்னார்ல ஒரு சம்பளம். அத ம். விட 4 மடங்கு ஆமா. அதிகமா சொன்னாரு. ஓகே. காரணம் என்ன அப்டின்னா, அந்த கேப்ல ம். அந்த ஒரு மலையாளம்ல ஒரு சாங் ஒண்ணு அவரது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ம். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க ம். விட்டத இவரு கண்டிப்பா தூக்கிருவாரு. கானா வினோத் கண்டிப்பா தூக்கிருவாரு. ஏன்னா, ஹி இஸ் அ ம். லிரிக் ரைட்டர். அதுவும் இன்ஸ்டன்ட்டான லிரிக் ரைட்டர். அண்ட் தென் ம். உடனே மெட்டு போட்டு அதுக்குண்டான சாங்க பாடக்கூடிய ஆள் வந்து கானா வினோத். ஸோ விட்ட காச அவரு ஷோர் ஷாட்டா தூக்கிருவாரு. ஸோ அதனால நீங்கலாம் கவலையே பட வேணாம். ஹி வில் ஹேவ் அ ஹேப்பி லைஃப். அவர் இருந்திருந்தா அவர் வின்னர். பட் எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு இதில பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இப்படி தான் படுது. ஸோ வாட் எவர் ஹி டிட் இஸ் அ வைஸ் டிசிஷன். ஏன்னா என்ன வேணா நடக்குங்க நமக்கு தெரியாது. ம்ஹ்ம். ஃபினாலே அன்னைக்கு அதுக்கு மொத நாளு
நைட்டு என்ன வேணா நடக்கும். ம்ஹ்ம். நைஸ். ப்ரோ ஒரு கொஸ்டின். நீங்க வந்து கானா வினோத் கூட பேசி பழகியிருக்கீங்களா ப்ரோ? உங்களுக்கு எதுவும் அவர் கூட எது இருக்கா? நாங்க வந்து உண்மைய சொல்லணும் அப்டின்னா, யுனிவர்சல் ஸ்கிரீன் அப்டின்னு சொல்லி நாங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சோம்ல. ஆமா. அதுக்கு வந்து அந்த லான்ச் எங்க எங்க சேனல் லான்ச் சாண்டி மாஸ்டர் எல்லாமே தான் அவங்க தான் பண்ணாங்க. ஓகே. ஸோ அவங்கள்ட்டலாம் பேசி தான் பண்ணோம். ஸோ பேசும்போது இந்த மாரி வந்து லான்ச் அன்னைக்கு யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு சாங் மாரி ஒண்ணு பண்ணணும். ஓகே. அது அந்த மாரி ஒண்ணு பண்ணலாம் அப்டின்னு சொல்லி ஒரு சாங் பண்ணி அதுல அதாவது இந்த சேனல்ல இந்த மாரிலாம் பண்ணுவாங்க, அந்த மாரிலாம் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாரிலாம் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லி பண்ணலாம் அப்டின்னு சொல்லி நாங்க அப்ரோச் பண்ணது கானா வினோத்த தான். ஓகே. அப்ப நீங்க அவர் கூட பேசி இது பண்ணியிருக்கீங்க. ஓகே. சூப்பர் ப்ரோ. ம். பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இமாத் என்ன ப்ரோ. பண்ணேன் அப்டின்னா, நான் அங்க இல்லங்கிறதுனால, அப்ப என் ம். கூட செல்வான்னு ஒருத்தன் என் கூட ஹோஸ்ட் பண்றதாங்க. ஞாபகம் இருக்குங்களா செல்வா ப்ரோ ஏதாவது? தெரியும். வருவாரே. ஸ்பேஸ்க்குலாம் அப்ப வருவாரு. நான் செல்வாக்கு நம்பர் ஷேர் பண்ணி, "செல்வா நீ வந்து அவர்ட்ட பேசி நாம என்னென்ன பண்றோங்கிறத நீ எனக்கு லோக்கல்ல இருக்க. நீ ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணு. அவர மீட் பண்ணணும்னா மீட் பண்ணு" அப்டின்னு சொல்லி எல்லாமே சொன்னேன். அண்ட் ஓகே. அன்பார்ச்சுனேட்லி எங்களால அத செய்ய முடியல. ஏன்னா ஓஹோ! ஒரே நிமிஷம் எனக்கு யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரே நிமிஷம் ஐ வில் பி பேக். ஓகே ப்ரோ. ஓகே. அக்கா கேக்குதாக்கா? கேக்குதுப்பா. கேக்குது குமார் ப்ரோ. நல்லாவே கேக்குது. சைஸ் ப்ரோ நீங்க போல் போட்டிருக்கீங்களா? அதுல யாரு ஓட் போட? அரோரா நீங்களே அரோரா சொல்லிருங்க. அரோரா அரோரா ஆகுமா? 99%. சரி. என்னடா கேட்டு ஓட் பண்றீங்க பாவிகளா. நான் தான் அப்பயே போட்டேனே. நம்புறீங்களாடா என்ன? நம்ப மாட்டீங்களாடா. 57% ரொம்ப இருக்கு. நல்ல பசங்களா ஆமா. இருக்கீங்களேப்பா. நல்லவங்கடா ஆனா நீங்களா. ஆமா. ஏய் இல்ல நான் ப்ரோ. சொன்னேன் நான் போட்டு வச்சிருக்கேங்கறியா? நம்ப மாட்றாங்க என்ன? இல்ல அவரே ஒரு கணக்கு வச்சிருப்பார்ல இத்தனை பெர்சன்டேஜ் இந்த ஆளுக்கு வரணும்ட்டு. அதான் கேட்டுட்டு ஒரு ஹெல்ப் நான் தான். போன வாரம் இதை நினைச்சேன். அக்கா ம். என்ன இவங்க ஆசாட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் போட்டிருக்காங்க இட்ஸ் அரோரா பாய் அவங்களுக்கு ஓட்டு இல்ல அவங்க போட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓஹோ. இப்ப இவரா? நம்ம அண்ணன் கேட்டுச்சா போட்டிருக்காப்லையா? ஆப்கா ஓஹோ. இப்ப கேட்டுச்சா இல்லையா? ஓட்டு இல்லையா? ஓட்டு இல்லையாப்பா ஓட்டு இல்லையா? ஓட்டு நல்ல இல்ல பாய். தாழ்த்தி ஆமா. சொல்லு. ஓஹோ. அது ஓகே. ஆனா ஏதோ அவங்க இல்ல ரஞ்சித் ஏதோ அவங்க கப்புக்காக இருந்த மாதிரி நீ பேசுற. அவங்க இந்த மூமெண்ட்டுக்கு தானே இருந்தாங்க. மூமெண்ட் தான் ஐயோ வந்துட்டுல. அப்படிலாம் சொல்லையா? கனவு இருக்கியா? உங்களுக்கு படிக்கிற கனவு இருக்கியா? சும்மா இருங்கயா? போலாண்ட்ல போய் படிக்கணியா? இல்ல அவங்க வேற பேக் சொல்லிட்டாங்கல்ல திவ்யா டைட்டில் அடிச்சா கூட நான் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திவ்யா டைட்டில் அடிச்சா ஓ அப்ப இந்த ஹாப்பியா தான் மொமெண்டத்துக்கு இருப்பாங்க. தான் வெயிட் பண்ணாங்களா? மொமெண்டத்துக்கு ஆமா அந்த மொமெண்டம் தான் அவங்களுக்கு முக்கியம். 18 லட்சம் முக்கியம் இல்லப்பா. என்னப்பா இதுக்கு நீ பேசாம அவங்க வெளில போயிட்டு வந்துட்டு மொமெண்டோ கிரியேட் பண்ணிக்கலாமே திருப்பி வரப்ப. நல்ல ஐடியா தான். ஆனா அவன் வரும்போது இவங்க இருக்கணுமா? அது அவங்க அதான் ஆசையா. இவங்க வெளில போயிட்டாக்க அடுத்த வாரம் வரப்ப எல்லாம் இருப்பாங்களே, சேர்ந்து இருக்கலாம்ல. ஆமா. ரீக்ரியேட் பண்ணணும்டா. ஐடியா ஏதாவது பசங்க அப்ப இன்னும் குமாரு ஒரு வருவார் இல்லைங்க. அப்ப குமாரு ரீக்ரியேட் பண்ணிக்க வேண்டியதானேங்க. இதுக்காக 18 லட்சம் விட்டீங்க நீங்க அந்த மொமெண்டத்துக்கு. நம்பவே முடியலையே. அவங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்பாங்க. அதை நமக்கு எதுக்கு பதில் சொல்லிட்டு. அது சரி. சரிங்க, இமாத் ப்ரோ வந்துட்டாரு. டாபிக் வந்துட்டோம். அரோரா நல்லவங்க. ஐயோ அது என்ன நான் வரும்போது மட்டும் அரோரா நல்லவங்க. அது என்ன இல்ல ப்ரோ, நினைப்பாங்க? உங்களுக்கு அடிவாங்கிற மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் உங்களையும் சேர்த்து வந்துடக்கூடாதுல்ல. அடிச்சிட்டாங்கண்ணா. அதான் ஆமா, இமான். நீங்கள் எங்களாட்டி நீங்க வந்து இந்த மாதிரி சப்போர்ட் ஜாலியா பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. உங்களையும் சேர்த்து அடிச்சிட்டாங்கண்ணா. எங்களுக்கு கஷ்டமாயிடும்ல. நல்ல மனசுங்க. ஆக்சுவலா இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் என் வாழ்க்கையில. அதாவது நான் 9 சீசன் ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணுவேன். அதன் அடிப்படையில சொல்றேன். இதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சீசன் லிஸ்ட்டு வந்து ஆகஸ்ட் மாசமே வந்து இவங்கலாம் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் ஹரிட்ட சொல்லிட்டேன். "டேய் தயவு செஞ்சு என்னலாம் ரிவ்யூ கிவ்யூன்னு கூப்பிட்டனா டிக்கெட் போட்டு வந்து உன்ன அடிப்பேன்" அப்படின்னேன். ஸோ நான் இந்த சீசன் ரிவ்யூவும் பண்ணல. இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி அதுக்கப்புறம் போக கொஞ்சம் ஓகே. கொஞ்சம் பார்த்தோம். ஓகே கொஞ்சம் நல்லா இருந்தது. கேப் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்குறோம். நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்தது. அண்ட் நம்ம பார்த்தோம். எதிர்பார்த்தோம். இவரு பெட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு சீசன் இன் திஸ் ரீஜன். அதாவது வந்து இந்த ஃபினாலே அன்னைக்கு என்னமோ பண்ணிட்டு போங்கடா டேய் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல். இல்ல ப்ரோ நீங்க அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணலையா? நான் டெய்லி போய் ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு போய் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன ரிவ்யூவே போடாம இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியா? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஆமா. ஐயோ! எங்களுக்கு இப்படிலாம் ஒரு சப்ஸ்கிரைபரா? இமான் ப்ரோ ஒரு இல்ல, இல்ல. கொஸ்டின்.
கேளுங்க. சேனல்ல வினோத் அண்ணாவ கூப்ட்டு வந்து பேச முடியுமா? எதுவும் சான்ஸ் இருக்கா? எங்க ஸ்பேஸ்லயா? இல்ல உங்க சேனல்ல கேட்கிறேன். சேனல்ல இப்ப நான் எங்க யுனிவர்சிட்டிஸ்லாம் உட்காந்துட்டுலாம் இல்ல. நெக்ஸ்ட் சீசன் தான் பண்ற மாரி. வேணா யாருக்கா ஸ்பேஸ கூட்டு வரணும்னா சொல்லுங்க. நான் வேணா பேசி ஸ்பேஸ கூட்டு வரேன். எந்த ஸ்பேஸ்ன்னு முடிவு பண்ணி யாராவது ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணுங்க. நான் அவள்ட்ட பேசி நான் ஒரு நாள் கூட்டு வரேன். ஓகே ப்ரோ. அப்ப நாங்க பேசிட்டு சொல்றோம் ப்ரோ உங்கள்ட்ட. ஓகே. ஷூர். யாருக்கா எதாவது கேட்கணுமாப்பா? அப்புறம் அது விட்டு போச்சு, இது விட்டு போச்சு. ப்ரோ இல்ல உங்க இல்ல கமெண்ட்ல ஒரு ப்ரோ டவுட் எனக்கு ஒண்ணு ப்ரோ. கொஸ்டின் டு இமாத் ப்ரோ. அவங்க தான் போட்டிருந்தாங்க ஜிவி வந்து கோல்டு மெடல், ஒரு நிமிஷம். அரோரா வந்து சில்வர் மெடல் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு, அரோரா கோல்டு மெடல் புஷ் இல்ல, பண்ணிடுவாங்களோன்னு. இல்ல. அது வந்து அதுதான் சொல்லியிருந்தேன். அதாவது இன்னித்து நிலவரப்படி அப்படின்னு சொல்லி அப்போ போட்டிருந்திருப்பேன் நானு. ம். இல்ல இல்ல ஆக்சுவலா அத கானா வினோத் திருப்பியும் தான் வந்து நீங்க கோட் வின்னரு. பண்ணி இல்ல கோட் பண்ணி திருப்பியும் நீங்க அதை ரீஐட்ரேட் பண்ணீங்க. ஆக்சுவலி அவர் கோல்டு, இது சில்வர், இது அரோரா வந்து சில்வர்னு சொல்லிட்டு அதான் ஒரு அதுதான் சின்ன டவுட் இருக்கு. ம். அது நிறைவேறக்கூடாது. பார்ப்போம். எப்படி வந்து வினோத் எடுக்காம போனாரோ அந்த மாதிரி தெரியல. ஐயோ! இதுக்குதான் ப்ரோ ஏங்க சொல்றேன். கேஸ்ல மாட்டி விட்றீங்க? இல்ல இல்ல சரி. ப்ரோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்சுச்சு ப்ரோ. 30 டேஸ் விளையாடாமே அவங்க அதுக்கப்புறம் புஷ் பண்ணாங்கனால கொஞ்சம் டவுட் இருக்கு. அதான் மிட் வீக் கேட்டா கூட நடக்கணும்னு இருக்கு, அவங்க ஆக்சுவலா ஃப்ரம் போகணும்னு, பட் அதை பாஸ்ட் சொல்ல லாஸ்ட் ஒரு முடியல. நான் சரியா பார்க்கல. ஒரு 20 டேஸ் இந்தியாவில் இருந்ததுனால நானும் பார்க்கல. பட் ஆனா ட்வீட்ஸா இருக்கட்டும், ரிவ்யூஸா இருக்கட்டும், ரொம்ப அதிகமா அதாவது நீங்க ஷோல இருந்து கொஞ்சம் வெளில நின்னு பாருங்களேன். கொஞ்சம் லாங்ல நின்னு நம்ம சோஷியல் மீடியா பார்த்தாலோ, இல்ல ஒரு ஹெட்லைன்ஸ பார்த்தாலோ, கொஞ்சம் நியூஸ் பார்த்தாலோ, அதுல அரோரா பேர் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க சம்மந்தப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதான் அவங்க ஃபைனலிஸ்ட்டா வந்து உட்காந்துருக்காங்க. அதனால தான் சொன்னேன்ல, எனிதிங் கேன் ஹேப்பன். ப்ரோ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க ப்ரோ. இது கமருதீனுக்கு 2 வருஷம் வந்து ரெட் கார்டுங்கிறாங்களே. அதெல்லாம் ஃபேக் ப்ரோ. டிவில ஆட் பண்ணக்கூடாது. இல்ல, உண்மை இல்ல. அதெல்லாம் ஃபேக். ஃபேக். அதெல்லாம் ஃபேக் ப்ரோ. பின்னாலேக்கு அவர் வருவாரா ப்ரோ? யாரு? தெரியல ப்ரோ அது. உங்களுக்கு வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு இன்விடேஷன் வைக்கிறேன்னா, அது நான் பர்சனலா உங்களுக்கு நான் இன்விடேஷன் வைப்பேன். அத அக்செப்ட் பண்ணி வரதும், வராததும் உங்களோட இஷ்டம். ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, ஏதாவது பேசணுமே அப்படிங்கிறதுக்காக ஆ இது பண்ணிட்டு இருப்பாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. மேபி இன்வைட் பண்ணியிருந்தா 2 பேரையும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. வந்தாங்கன்னா 2 பேரும் வருவாங்க. இல்ல 2 பேரும் வரமாட்டாங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுமா? அந்த ரெட் கார்டே வந்து இட்ஸ் அ கேம். என்ன கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ கேம். அது அஜிமா அவ்வளோ இந்த பெருசா கேம்ல வந்து அது அவ்வளோ டிஆர்பி பெருசா திருப்பி வரணும் ப்ரோ. சீரியஸா எடுத்துக்கணும்லாம் ஒண்ணும் கிடையாது. ப்ரோ அதே மாதிரி திருப்பி இந்த டிஆர்பி திருப்பி வரணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எது? இந்த மிட்வீக்ல அந்த மாதிரி டிஆர்பி பூம் ஆகணும். டக்குன்னு ஒரு பூம் பண்ணணும். நீ யார? எது எதிர்பார்க்கறேன்னு எனக்கு தெரியும். மக்கள் இல்ல. கொண்டாடும் எங்கள் ஆர்வி அரோராவை. யாரோ பின்னாடி திட்டுறாங்க. இல்ல அது கேரளா ஆள் பேசுறா அப்படின்னா, நான் துபாயில இருக்கேன்னா மலையாளி பேசுவாப்புல. அவளும் துபாயா? நானே துபாய் தான். ஓ, எங்கேயா இருக்க துபாயில? சொல்ல மாட்டேனே. ரைட்டு. இங்க வாண்டட்ல இருக்காரு ப்ரோ அவரு. ஓ, இங்க சொன்னா சரண்யா, ஹாஃப் பிடிச்சிருவீங்க கேப், ப்ரோ. நானு எல்லாம். ஆமா, ஒரு நாள் மீட் பண்றோம். உங்களெல்லாம் எனக்கு இது முன்னாடியே யார் சொன்னது? தெரியும் ப்ரோ. இது ஒரு நிமிஷம். இது யார் சொன்னது? சரண்யாக்கா. ஆரி சீசன்ல சரண் இருந்து எனக்கு சொன்னா. தீபாவளிக்கு ஸ்வீட் அனுப்புற ஆள் இவங்க தான். நான் வாங்கிட்டு வரேன். நான் வந்து ஒண்ணுன்னா 2-3 பேக்காவே வாங்கிட்டு வரேன். மீட் பண்றோம். ஏங்க ஒரு ஸ்வீட்டுக்காங்க அவர் சொல்றாரு. ஏன் அட ஆரி பாவங்க. சீசன்ல இருந்து ஸ்வீட் அனுப்புறாங்க எனக்கு அவங்க திவ்யா. சாரி, சரண்யா. சரண்யா. ஆரி சீசன்ல திவ்யானே இருந்து வருது. அனுப்புறாங்க. இமாத் ப்ரோ. நான் மீட் பண்ணா பண்ணி கொடுக்காம இருந்தேன். நான் மீட் பண்ணவே இல்லை. மீட் பண்றோம். எல்லாரும் சேர்ந்து மீட் பண்றோம். ம். ஏன் இமாத் ப்ரோ? ம். திவ்யானே வருது வாயில. பழக்கமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருங்க நான் சொல்றேன். இந்த கீழ ஒருத்தன் ஹரிஹரன் ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க. அவன் ஒய்ஃப் பேர் திவ்யா. சரி, அவன் வந்துட்டானோனே என் மைண்ட்ல அது ஓடுனுச்சு. இவன் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவானோ அப்படின்னு சொல்லி. டக்குனு அது பேசிட்டு இருக்கும்போது இது வந்துருச்சு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இல்ல இதுல வேற எதுவும் உள்குத்துலாம் இல்லையே. பாவம் நிறைய திவ்யா அதுதான் ஃபேன்ஸ் அதுதான். கீழே இருக்காங்க. லோகேஷ், ஆமா ஆமா. நிறைய பேர் அது கவனிக்கல. நீங்க ஏன் லோகேஷ் இப்படி இல்ல இருக்கீங்க? நானும் கவனிச்சேன். கேட்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள லோகேஷ் கேட்டாரு. டாட் உங்களை நான் அப்ரிஷியேட் பண்ணேன் டாட். அதனால அதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்க. ஓஹோ! எங்க நட்சத்திர பேச்சாளர் நீங்க பாராட்டிருக்கீங்க. உடான நன்றிகள். நீங்க இப்போ நீங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல. இப்போ நான் சொல்ற ஆள நீங்க இன்வைட் பண்ணுங்க. அவர்ட்ட வின்னர் லிஸ்ட் யாரு வின்னர்ன்னு கேளுங்க. அவர் விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லலன்னா நான் இந்த ஸ்பேஸ் விட்டு வெளில போயிடுறேன். அம்மா ஹரி சத்தியமா ப்ரோவா? அதான் சொல்லுவாரா ப்ரோ? கண்டிப்பா. மிஸ்டர் அவ்வளவு ஹரிஹரன், சொல்லுவானா ப்ரோ? ஹரி கூப்பிடுங்க. மிஸ்டர் ப்ரோ மேல ஹரிஹரன், வாங்க.
அவர் தான் 6th வீக்கே சொல்லிட்டாரு இந்த வின்னர் களவாணி விக்ரம்னு. படத்துல கூப்பிடுவாங்க ஹரிவழகன் அப்படிங்கிற மாதிரி ஹரிஹரன். மிஸ்டர் அறிவழகன் அந்த மாதிரியா மிஸ்டர் ஹரிஹரன்? ஆமா மேல வாங்க. மிஸ்டர் ஹரிஹரன். எதுக்கு எதுக்கு ஏ தேவையில்லாம மச்சான் டே விக்கல்ஸை பத்தி ஒரு 10 பாயிண்ட் சொல்றா டே. ஓட்டு வேணுமா ஹாஃப் கேப்புக்கு? எதே நான் கேட்டனா? எனக்கு தெரியப்பா கேட்டேன். சொல்லுங்க ப்ரோ. வின்னர்லாம் ஆல்ரெடி டிசைட் பண்ணி பேர் அடிக்கி கொடுத்துட்டாங்க, இப்பவே பேசிட்டு இருக்கீங்க. சரி ஹரி ஒரு ரெக்வஸ்டா சொல்றா. ஹாஃப் கேப் துபாயில தான் இருக்காராம். அப்படியா? கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. தெரியுமையா? உமல் கோயில் தான் இருக்காரு. யோ என்ன யார் யாரு கரெக்டா? ஐடி பேரை பாத்துக்கோ, அட்ரஸ் எடுத்து கொடு, ஐபி அட்ரஸ். ரைட் அறிகிறேன்னா நம்ம அப்புறம் பேசிப்போம், இங்கிட்டு பேச வேணாம். சரி சரி சரி. யார் என்னையா பண்ணுவா? ஏன் பயப்படுறீங்க? இல்ல என்னைய ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இமாத் ப்ரோ வீட்டுக்கு கை காமிச்சிரு. நான் எதுனாலும் அங்க சொல்லுவேன் போய் இமாத் அடிச்சுக்க. ப்ரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாம் அசீம் சீசன் தெரியுன்றுவேன். அசீம் சீசன் தெரியுன்றுவேன். எனக்கு தெரியாதே, நீ இதற்கு யாருன்னே தெரியாதே, பேரு கூட தெரியாது. ப்ரோ அது ஒரு செகண்ட் ஐடி ப்ரோ. செகண்ட் ஐடில வந்திருக்காரு. ஒரிஜினல் ஐடி வேற ஐடி. அதுல வந்தா தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். அப்படியா? டாபிக்கை மாத்தி அங்கிட்டு போங்க எல்லாம். நான் டாபிக் மாத்தட்டுமா? ஐ திங்க் ஹாஃப் கேப் வந்து கிளப் ஹவுஸ் கூட நினைக்கிறேன். ஓகே ப்ரோ காட் இட். மஞ்சு நீங்க ஏதோ ஆண்ட்ரைஸ் பண்றாங்களா மஞ்சு? சுரேஷ் டாட் மேத். இல்ல என்னோட கேள்வி வந்து இமாத் ப்ரோ கிட்ட தான். யார் கேக்குறது இது? மஞ்சு பிகாச்சு. ஏய் பிகாச்சு எங்க? எனக்கு இதுல ஸ்பீக்கர்ல காட்டல. ஐயோ அது இந்த கடைசி 20 டேஸ்ல அங்க ஃபேமஸ் ஆவறவங்க இல்லைங்க. மஞ்சு இங்க பயங்கர ஃபேமஸா இருப்பாங்க. இந்த டைம் ஆள காணோமேன்னு பார்த்தேன். ப்ரோ நீங்க வேற இந்த 4 நாள் வாய திறந்ததுக்கே போட்டு குப்பு குப்பு. சொல்லுங்க மஞ்சு. சும்மா ஒரு ட்விட் போட்ட உடனே வந்துடுறாங்க, கும்பலா வராங்க. அப்படியா? கொஞ்சம் கெவிக்ஷன்ல பார்த்து பண்ணி விட்டா நல்லா இருக்கும். நீங்க யார எதிர்பார்த்து இத சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல எனக்கு புரியல. இப்படி கேப்பீங்க, நான் வாயை விடுவேன், அதுக்கப்புறம் கும்பலா வந்து கும்புவாங்க. எனக்கு இது தேவையா? நம்ம வாய் சும்மா இருக்காது. இந்த ஸ்பேஸ் நல்லா இருக்கியா? எல்லா இடத்துல அடிச்சுக்கிறாங்க, ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. ஏன்னா வினோத் அண்ணா 18 லட்சத்தை எடுத்துட்டாரு. நாங்க ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. செலிப்ரேஷன் மோட் தான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் இமாத் ப்ரோ, 4 பேருக்குமே கப்பு வேணாம், கொண்டு போய் மியூசியத்துல வச்சிருங்க, கேவலமான சீசன்னு சொல்லிட்டு இது வந்துட்டோன்னு கேட்க மாட்டானுங்க எவனுமே. அந்த கப்பை விஜிஎஸ்க்கு கொடுத்துட்டா ஏன் ப்ரோ அந்த கப்பை விஜிஎஸ்க்கு கொடுத்துட்டா நெக்ஸ்ட் சீசன் வர மாட்டாரோ? யாரு? இது ரொம்ப தவறான சேல்ஸ் பா. விஜிஎஸ்க்கு கொடுத்துட்டோம்னு வெச்சுக்கங்க, நெக்ஸ்ட் சீசன் வர மாட்டாருல. வேற யாருக்குமே வேணாம் இமாத் ப்ரோ, ஹேமந்த் கொடுத்துடலாம் பெட்டர். ஆமா கரெக்ட். ஆமா எங்க ஹேமந்த் ரொம்ப நாள் ஆள காணோம். தெரியல, கொஞ்சம் எல்லாரும் பிஸியா இருக்காங்க. போன வாரம் தான் வந்தாரு, சாப்பிட்டு வந்தாரு அரிசி. அப்படியா? எங்க அவரை கூட எலிமினேட் பண்ணிட போறாங்க. இல்ல வினோத் அண்ணா படம் போட்டுட்டு இருந்தாரு, அவரும் இப்ப இல்ல, சபரி போட்டுட்டு இருந்தாரு. சரி எனக்கு ஒரு டவுட். உங்களுக்கு மாநாட மயிலாட அந்த டைம்ல இருந்தே உங்களுக்கு வினோத் தெரியும் தானே விமாத்? இல்ல எனக்கு க்ளோஸ்லாம் இல்லைங்க. டு பி ஃப்ராங்க், நாங்க அந்த யுனிவர்சல் ஸ்கிரீன் அந்த சாங்காக நாங்க பேசும்போது தான் நான் ஐ நோ ஹிம் க்ளோஸ். நீங்க சாண்டி ஃப்ரெண்ட்னு தெரியும். நீங்க அந்த டைம்ல டான்ஸ்லாம் ஆடிட்டீங்க தானே? கரெக்ட். பட் ஆனா அதெல்லாம் வந்து பேக் எண்ட் தானே. அவரெல்லாம் முன்னாடிலாம் அதிகமாலாம் வர மாட்டாரு. அதெல்லாம் அவங்க ஸ்டுடியோ தானே அவங்கலாம். இல்ல அவர் அந்த டைம்ல வந்து பாடி இருக்காருல்ல சாண்டி ஆட. இல்லைங்க அதான் சொல்றேன், பாடி இருக்காங்க. பட் ஆனா பாடுறவங்க இங்க வர மாட்டாங்கல்ல. அது ரெக்கார்டிங் வேற இடம் தானே. ஓகே ஓகே. மஞ்சு ஏதோ क्वेश्चन வச்சிருக்காங்க, கேக்குறீங்களா? அப்படி ப்ரோ அந்த வின்னருக்கு வந்து வித் சேலரியோட வருமா இல்ல அந்த 50 லட்சம் வருமா மட்டும் கேட்டிருக்காங்க ப்ரோ கமெண்ட்ல. ப்ரோ வித் சேலரி தான் ப்ரோ. இந்த சீசன் மட்டும் ஏன் இவ்வளவு டவுட் வருதுன்னு சொல்ற? ரெட் கார்டுக்கு பணம் வருமா, வின்னருக்கு சேலரி வருமா? எவ்வளவு டவுட். ஏன்னா கானா வினோத் பெட்டி எடுத்தாரு. இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களாம் எடுத்துப்ப அப்படின்னு விட்டோம். இப்ப எடுத்தது கானா வினோத், அதனால. ஓ ஓகே. ப்ரோ என்கிட்ட எனக்கு ஒரு டவுட். இந்த சீசன் யாரு கண்டெஸ்டன்ட் சூஸ் பண்ணா? நீங்க தான். தாய் வந்தா ஹரிதான். நீங்க தான் மஞ்சு, நீங்க தான் சூஸ் பண்ணீங்க. ஹரிதான். இல்ல இதெல்லாம் அநியாயம், சத்தியமா சொல்றேன். நான் அவன் வாட்டர்மெலன் ஹரி வாட்டர்மெலன் ஃபேனுங்க. அங்க பாருங்க டிபி பார்த்தா தெரியல. அவன் டிபி பார்த்தா தெரியல. நான்லாம் சூஸ் பண்ணிருந்தேன்னா சத்தியமா இந்த மாதிரி சூஸ் பண்ணிருக்கவே மாட்டேன் ப்ரோ. நான் முதல் நாள் ட்வீட் போட்டேன், இவங்க எல்லாம் யாரா உள்ள விட்டது அப்படின்னு ட்வீட் போடுறேன். ஃபர்ஸ்ட் நாள் ட்வீட் போடுறேன்.
நான் அது நீங்க லான்ச்சுக்கு கலைய பார்த்து கேட்டது ப்ரோ. நான் கலைய லான்ச்சுக்கு போயிட்டு பார்த்து வந்து கேட்டீங்க. மஞ்சு நான் லான்ச்சுக்கு போயிட்டு வந்து இம்மா திட்டுவானு, டேய் யாரா வந்தா சொல்றா, நீ தெரியலடா எனக்கு அப்படின்னா. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், இந்த ஆர்டர் கேட்பேன். சரி ஆர்டர்ல யார்டா போனா சொல்றா அப்படின்னா, மச்சான் ஒரு பொண்ணு போனுச்சு மச்சான். பொண்ணு போனுச்சு தெரியும்டா. யார்ரா இந்த பொண்ணா? இந்த பொண்ணு. தெரியல குட்டையா இருந்தா, வெள்ளையா இருந்தா, ஏதோ சீரியல் நடிச்சிருக்கலாம். நீ வைடா போன் அப்படின்ட்டா. எனக்கு யாருன்னு தெரியல. ஆதிரி எல்லாம் நான் வெளில வந்து அந்த நந்தினியோட போட்டோவை எவ்வளவு தெரியணும் தெரியுமா? கிடைக்கவே இல்லை ஒரு போட்டோ கூட. ஷோ ஆண்டவா. ஆமா இல்ல நந்தினி எனக்கு இப்ப இன்னொரு சீரியல் பிரச்சனை ஆக்ட்ரஸ். என்னன்னா ம். சாரி டாட் இது இப்ப இன்னொரு பிரச்சனை வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்து இப்ப புதுசா லெமன் ஸ்டார் ஜாக் ஃப்ரூட் ஸ்டார்னு புதுசா கிளம்பி வந்திருக்கானுங்க. எங்க அது பாத்தீங்களா எங்க இன்ஸ்டாகிராம்ல? தயவு செஞ்சு அவனுங்க அடுத்த பிக் பாஸுக்காக அடி போடுறானுங்க. தயவு செஞ்சு யாரும் லைம் லைட் கொடுத்துறாதீங்க. முடியாது நம்மளால. ஒண்ணு வச்சுக்கிட்டே முடியல, இதுல 2 பேரும் கிளம்பி வந்திருக்கு. ஐயோ அடுத்தது கோயாக்கா ஸ்டார் வருவான். எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அதுவும் இமாது எந்த சீன் தெரியுமா ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க? ஆ. மெர்சல் படத்துல அப்படியே விஜய் பறந்து வந்து வேஷ்டி கட்டுவாரு பாத்தீங்களா? ம். அந்த சீனை ரீக்ரியேட் பண்றேன்னு எஸ்கலேட்டர்ல பண்றாப்ல. ஐயோ கேட்டா வாட்டர்மெலன் ஸ்டார் சாரி ஜாக் ஃப்ரூட் ஸ்டார் அவன். நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கின செலிபிரிட்டி யார் தெரியுமா? யாருண்ணா? நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா நான் ஆட்டோகிராஃப்ன்னு நான் போய் வாங்கின ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி அப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்கூல் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த லெவலில் தான் இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கினதில்ல. பார்ப்போம் போயிடுவோம் அவ்வளோதான். பட் தேடி கண்டுபிடிச்சி போய் முட்டி மோதி அவர்கிட்ட கை கொடுத்து பேசி ஆட்டோகிராஃப் வாங்கினது. ஏன்னா ஐ லைக் ஹிம் வெரி மச். அவரோட சிம்புவா? அந்த சூப்பர் ஸ்டார். ஏன்டா நான் என் ஸ்கூல் லெவலில் சொல்லிட்டு இருக்கிற சிம்பு வாங்குறேன். இரு நான் சொல்லி முடிக்கிறேன். லைன்ல வா. அப்படியே அவரை போய் முட்டி மோதி நின்று, ஏன்னா ஐ லைக் ஹிஸ் லாங்குவேஜ், அவர் ஸ்கில்லு, அவர் பேசுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாலமன் பாப்பையா அவர்கிட்ட தான் நான் வந்து ஆட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு நான் போய் வாங்கினேன். நேற்று இந்த வாட்டர் மெலன் நேற்று நான் என் நேரமும் என்னமோ தெரில. நான் லைவ் பார்க்கும்போது நான் சாலமன் பாப்பையா மாதிரி பேசிட்டு எப்படிவா அப்படின்னா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. ஓடி போய் சப்புன்னு விட்டுறலாமாங்கிற மாதிரி இருந்தது. இது இப்போ லெமன் ஸ்டாராம் கொய்யாக்கா ஸ்டாராம். தயவு செஞ்சு விட்டுறாதே. ஆனா அவரு சிம்புனாரு பாத்தீங்களா? சிம்பு பேர் சொல்லி உங்களை வயசு கம்மியாக்குனாரு பாருங்க. ச்சே அத நீங்க புரிஞ்சுக்கல பாருங்க. இதுதான் இப்ப நீங்க ஏன் இப்படி சொல்லி என் வயசு ஏத்துறீங்க? நீங்க தானே ப்ரோ சாலமன் பாப்பையா நீங்க? அப்பயே கவனிச்சிருப்பாங்க உங்க வயசு எவ்வளவுன்னு. ஏங்க சீரியஸா சொல்லுங்க. நாமெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கெல்லாம் இந்த காலைல சொன்ன இந்த சன் டிவில அவர் தான் வருவாரு. அப்புறம் பட்டிமன்றம்னா ஆமா. அவர் தான் வருவாரு. கரெக்டா? எதுனாலும் அதான் நடக்கும். ஆனா இமாதோட ஏஜ் வந்து சிம்போட கம்மி தான். அதான் உண்மை. ஏன்னா இமாத் என்ன விட 6 மாசம் சின்ன பையன். இது பெரிய உருட்டா இருக்கு சரண்யா. அதான் உண்மை. உண்மை அதான். உண்மை அதான். எனக்கு சரண்யா அக்கா. அக்கா சொல்லுங்க தம்பி. அக்கா செம அக்கா. ஆமா ஆமா தெரியும் தெரியும் தெரியும். அது தெரியாம நடந்த பிழை. அது வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஏன்னா அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க ஷோ. அதான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் எல்லாம் மெச்சூர் ஆயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த சீசன் முடிஞ்சோன்னு குறைஞ்சிரும் ப்ரோ. அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த கோவம் அதெல்லாம் குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் சீசனுக்குலாம் அப்படிதான். அப்படிலாம் இல்ல சிவா. சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கி போட்டு மிதிச்சாங்க. இமாத் ப்ரோட்ட கேளுங்க. அதாவது அது மஞ்சு போன சீசன் மஞ்சு ஸ்பெஷல். அவங்களுக்கு 1.5 ஒரு சில மாசம். பேர் இருக்கு மஞ்சு. இந்த மஞ்சுங்கிற பேரு, இமாதுங்கிற பேரு, இந்த மஞ்ச சட்டை போட்டவன், இவங்க எல்லாம் வந்து எப்பனாலும் இவனுங்க வந்து எப்பனாலும் இவங்களை தூக்கி போட்டு அடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில சீசன் குரூப் முடிஞ்சா சுத்தும். அடி வாங்கணும். ஆமா. கண்ணா பின்னான்னு அடி வாங்கணும். 6ல டேக் போட்டுலாம் அடிப்பாங்க. 6 டேக் எல்லாம் தானே. போட்டாங்கல்ல மஞ்சு. டேக் எல்லாம் போட்டாங்க. ஆனா இல்ல அவங்களே இப்ப ஐடி பேர்லாம் மாத்திட்டு தான் வந்திருக்காங்க போலயே பிகாச்சு. இல்ல பட் ஆனா மஞ்சுட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஷி இஸ் வெரி போல்ட், வெரி பிரேவ். ஷி நெவர் டேக் பேக். தேங்க் யூ இமாத் ப்ரோ. இப்படி சொல்லி முசுக்கு வச்சுவாங்க மஞ்சு எவ்வளவு பாத்துவாங்க. அடிச்சாலும் தாங்குவாங்களா ப்ரோ? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்களா மஞ்சு? இல்ல இத ஒரு எவ்வளவு அடிச்சாலும் ஆப்போசிட்ல இருக்கான் தாங்குவான். ஏன்னா மஞ்சு அப்படி அடிப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. இவர் 4 ஸ்பேஸ்ல சொல்லிருப்பேன் இமாத் ப்ரோ. என்னோட போட்டோ எடுத்து ஆம்பளை புள்ளையா மாத்தி எனக்கே அடையாளம் தெரியாத மாதிரி அபியூஸ் பண்ணானுங்க. ஒரு டைம் அப்படிதான் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது மஞ்சு கால் பண்ணேன். என்ன இவங்க ரொம்ப ஓவரா பிபி ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னு கால் பண்ணேன். என்ன மஞ்சு அப்படின்னு. ப்ரோ என்ன ப்ரோ அவன் எப்படி அப்படி பேசலாம்? அம்மா சாய நான் வச்சிடலாமா, நான் அப்புறமேட்டு பேசுறேன். அந்த அளவுக்கு மஞ்சு வந்து வேற லெவல்.
இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்ல ப்ரோ. பாருங்க எவ்வளவு அமைதியா இருக்கேன் நானு. ம். இப்போ வந்து பேச போறாங்க மேல ஸ்பீக்கர், கோஹோஸ்ட் எல்லாமே இவனுங்க வந்தானுங்க என்னமோ பேசி ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. டீ கடை பேசணும் ஆசைப்படுறாருல, அவர் பேச விட்டு வரீங்க. ஜாலியா பேசுங்க பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுங்க பேசுங்க ப்ரோ. டீ கடை ப்ரோ பேசுங்க. ஓகே. வணக்கம் இமாத் ப்ரோ. எனக்கு 2 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்க ஹேண்டில் இருக்குல்ல, இந்த ட்விட்டரோட ஹேண்டில். இதை நீங்க மட்டும்தான் யூஸ் பண்றீங்களா, இல்லை ஒரு 18 பேர் கொண்ட குழு வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எந்த சீசன்லயும் நீங்க என்ன பிளாக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்க அன்பிளாக் பண்ணீங்கன்னு நானும் யோசிக்கிறேன். நான் இப்பெல்லாம் ஏன்னா முன்னாடி கம்பு சுத்துனதுல நான் வந்து இந்த பரம்பரை எதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்குள்ள நானும் ஒருத்தன் வச்சுங்களேன் அந்த கும்பல்ல. ஓகே எப்ப ஓகே ஜிபே பண்ணுங்க, ஜிபே பண்ண சொல்றேன். 200 ரூபீஸ் ஜிபே பண்ண சொல்றேன். நீ வேற பண்றா. பாக்குள்ள ரிமூவ் எல்லாம் பண்ணியிருக்குதா? ஸோ எவ்ரி சீசன் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அன்பிளாக் பண்ணி சரி ஓகே இவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் கொள்கை வச்சிருக்கிறீங்களா? நான் எவ்ரி சீசன் அப்படிதான் ப்ரோ பண்ணுவேன். நான் பிளாக் பண்ணுவேன். ஏன்னா அது அன்வான்டடா வந்து நமக்கு வந்து நம்மள போக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் பேடா போகும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பிளாக் பண்ணிருவேன். பட் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இந்த சீசன்ல நான் பேசினது அவங்களுக்கு ஒத்து போகல. பிகாஸ் தே ஆர் சப்போர்ட்டிங் சம்ஒன். ஸோ அதனால அது அவங்களுக்கு ஒத்து போகாம இருந்திருக்கலாம். அந்த கோவத்துல தான் நம்மள சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்ல நான் யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சீசன் முடிஞ்சோனே எப்படியும் அடுத்த சீசன்ல மறுபடியும் பேசினா பிளாக் பண்ணலாம். ஒண்ணு சேர்ந்துட்டா ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணி விட்டுருவேன். பட் ஆனா அதுல ஒரு சில ஐடிஸ் இருக்கு. ஹூ கான் சோ பெர்சனல், ரொம்ப ஃபேமிலி பெர்சனல், இந்த மாரி பெர்சனல் அந்த மாரி ஐடிஸ நான் எப்பயுமே அன்பிளாக் பண்ண மாட்டேன். இல்ல அது ஒரு நல்ல குவாலிட்டி. அதை மெயின்டைன் பண்ணுங்க. என்ன நல்ல இது ஆக்சுவலா ஷோக்காக தானே பேசுறீங்க நீங்க. ஏன்னா இப்போ நான் ட்வீட் போடுறதும் யாரோ ஒருத்தனுக்காக, நீங்க பேசுறதும் யாரோ ஒருத்தனுக்காக தான். கடைசியில உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? ஸோ அதனால உங்கள நான் வந்து எதிரியா பார்த்து உங்கள நான் எப்பயுமே ஆ இப்ப என்னோட ஃபேமிலி பர்சனல்லாம் கொண்டு வந்து ஒருத்தன் பேசுறான் அப்படின்னாக்கா, அவன நான் பிளாக் பண்ணுவேன். ஏன்னா, அவன் ஷோவ தாண்டி ரொம்ப பெர்சனலா பேசுறதுனால தான் அவன பிளாக் பண்றோம். பட் இப்போ உங்களெல்லாம் வந்து நான் பிளாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சும்மா ஒரு சில விஷயங்களுக்காக நீங்க போக் பண்றீங்க. அந்த மெச்சூரிட்டி என்ட்ட இருக்கு. இவங்க ஷோக்காக பண்றாங்க. ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கும் பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. எனக்கு எதுவும் கிடையாது. அடுத்த சீசன்ல மேபி நம்ம ஒத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு சொல்லி நான் பிளாக் பண்ணிருவேன். ஒரு ஒரு கொஸ்டின் கேள்வி இது. தான் இன்னொரு கேட்டீங்க. கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் ட்விட்டர் 18 பேர் கொண்ட குழுவான்னு கேட்டீங்க. இல்ல ப்ரோ. நான் மட்டும் தான் ப்ரோ. என்ன சப்போஸ் யார் மீட் பண்ணாலும், நான் யாரையாவது பார்த்தேன், எங்கேயாவது உட்காந்துருக்கேன், எங்கேயோ பேசுறேன் அப்படின்னா, நான் அந்த டைம்ல நான் ஏதாவது ட்வீட் பண்ணணும்னு யோசிச்சேன் அப்படின்னா, என் ஃபோன அவங்கள்ட்ட குடுத்துருவேன். நான் அந்த மாரி ட்வீட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்களே ட்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருவேன். ஸோ அவங்க வந்து என்னோட ஹேண்டில்ல இருந்து அவங்க ட்வீட் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை மொபைல் வாங்கிட்டு வந்து யாரோ எடிட்டிங் போட்டு விட்டுருக்கேன். எதுக்கு அவன் அடி வாங்குறதுக்கு? அது என்ன ட்வீட்டுங்கிறத நான் சொல்லுவேன். இதுதான் ட்வீட்டு. நீங்க டைப் பண்ணி நீங்க வேணா சென்ட் பண்ணுங்க. என்னோட ஹேண்டில் இருந்து நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, நான் ஒரு சில பேருக்கெல்லாம் குடுத்துருக்கேன். மீட் பண்ணும்போதெல்லாம். இஷ்டத்துக்குன்னு ஒண்ணு டைப் பண்ணி அனுப்ப முடியாதுன்றது. ஆமா. இமாத் ப்ரோ மிட் எவிக்ஷன் வந்து ஹாப்பியா இருக்குமா இல்ல? தெரியலையே. யாருக்கு? அதான் யாருக்கு? உங்களுக்கு யாரு போகணும்னு சொல்லுங்க. ஹாப்பியா எதுக்கு இருக்குமா அவரை இல்லையா போட்டு நாங்க மிதிக்கிறது கேட்கிறோம். இப்போ? யாருன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஹெல்தி கிராசர் வந்ததுதான் வந்தான். இந்த சீசன் எல்லாத்துக்கும் பெருங்காயமா இருக்கு. இல்ல ஒரு 3 ஃபேண்டம்க்கு ஹாப்பியா இருந்தா நல்லா இருக்கும். இல்ல அந்த ஹெல்தி கிராசர் பெருங்காயம் போட்டா வயிறு எரியது நிறுத்தவும் பாப்பான். அவன் தான் வயிறு எரிய வைக்கிறான் நிறையா. மஞ்சு நீங்க திவ்யா ஹேட்டர் தானே? சீசனே பெருங்காயங்க. நான் எல்லாத்தோட ஹேட்டர். திவ்யா ஹேட்டர்லாம் இல்ல. ஹாஃப் கேப் நான் ரஞ்சித் தைரியம் இருந்தா விக்கல்ஸை பத்தி நெகட்டிவா பேசுங்க பார்ப்போம். ஹரி இருக்கும்போது மிஸ்டர் ஹரிஹரன் என்ன ஆஃப் கேப் சூப்பரா இருக்கும். என்ன எல்லாத்துக்கும் சாரிங்க. நான் தெரியாம வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் சாரி மன்னிச்சுக்கங்க. எதுக்காக சொல்றேன், இதுக்காக சொல்றேன், சாரிங்க. சீசன் யாருமே பிடிக்காது. யாரையும் சப்போர்ட் பண்ணணும்னு இல்ல. விக்ரம் எனக்கு பிடிக்கும். பட் அப்பா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க ப்ரோ. சரிங்க கொஞ்சம் டிஃபரெண்டா.
இல்ல சீசனே சுத்தமா ஃபாலோ பண்ணல, ஃபுல்லா ஃபாலோ பண்ணல. பட் ஆனா வந்து எனக்கு வந்து விக்கல்ஸ் கேம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு வந்து என்னமோ ஜென்யூன் மாதிரி பட்டுது எனக்கு. இஸ் பிளேயிங் த ஸ்ட்ராட்டஜி கேம். பட் ஆனா வந்து என்ன சொல்றது, சில பேருக்கு பிடிக்கல. பட் இட் இஸ் தேர் ஓன் சாய்ஸ். யாரு சிரிப்பிக்கு நோட்ல 100 போட்டது? வேற யாரும் இல்ல, ஃபைஸ் தான். அதுல இல்ல நான் தெரியாம போட்டேங்க, சாரிங்க. ஓகே. ஹரிஹரன் ப்ரோ, லைக் எனக்கு இங்கே ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்குறேன். லைக் என்ன லைவ் இங்கே வருவார். ஸோ வரப்பெல்லாம் நான் ஷோஸ்லாம் போயிருக்கேன். பட் என்னுடைய பெர்செப்ஷன் ஆஃப் இந்த ஆஃப்டர் த கேம் விக்கல்ஸுக்கு டோட்டலாக என்னது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு காமெடியன் அப்படிங்கிறது டோட்டலாக மாறி நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் கமெடியன்னு சொல்றாரு. எந்த இடத்துலயுமே அவர் என்டர்டெயின்மெண்ட்டா எடுத்துட்டு போல. ஐ மீன் காமெடியே இல்ல. அவர் ரொம்ப எமோஷனலா தான் கேம் ஆடினார். மேபி அவரோட காமெடி எடுபடாது. ஏன்னா அங்க மெயின் ஓஜி என்டர்டெய்னர் நம்ம வினோத் இருந்ததுனால அவரோட காமெடி இல்ல அந்த அந்த ஒரு கேம்ல வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து கிடைக்கிறது, அந்த 4 விஷயத்துக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்டிங் வந்து ஒரு கிடைக்கும் தான். பட் அதை தாண்டி வந்து எங்க கேம் விளையாடணும், எங்க வந்து பாண்டிங் ஆன பிளேயரோடைய ஒரு தவறை சுட்டி காமிக்கணுன்றது வந்து சில டைம்ல அவர் வந்து விட்டுட்டார். அதுதான் நான் தப்புன்னு சொல்லுவேன். பட் இருக்கிற இந்த கண்டஸ்டன்ட்ல கொஞ்சம் அறிவுபூர்வமா இந்த கேமை விளையாடுறதுக்காருன்னு தான் நான் பாக்குறேன். பட் அட் எண்ட் ஆஃப் தி டே இந்த சீசன் ஃபுல்லா வந்து நான் ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்ததுனால சில நான் பார்க்காம விட்டுருக்கலாம், தெரில. பட் ஓவராலா பார்க்கும்போது அவரோட கேம் பிளே எனக்கு பிடிச்சிருந்து. நாட் பர்சனலா எனக்கு யாருமே இல்லை இந்த சீசன் யாருமே தெரியாது. இமாஜுக்காக கானா வினோத்லாம் தெரியும். பட் எனக்குலாம் வந்து யாருமே அந்த 24 பேர்ல சுத்தமா யாரும் தெரியாது. ஸோ அவுட் சைட்ல பார்க்கும்போது எனக்கு இந்த கேம் பிடிச்சிருந்தது. இதுதான் நான் சொல்லுவேன். இல்ல ஹரி ப்ரோ, நான் சொல்ல கேம் வைஸ் இல்ல, கேம் வைஸா அவர் யோசிக்கிறதுல பர்ஃபெக்ட், சூப்பரா ஐடியா யோசிப்பாரு. எமோஷனல் சைடுல தான் எனக்கு ஃபுல்லஸ்டா ஃபேக்கா இருக்காரோ அப்படின்ட்டு. ஆமா ஆமா கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். கரெக்ட். இல்ல இப்போ அவரோட பிசினஸ் அது வெளியில அவர் பண்றாரு, அதை வச்சு ஒரு கேம் ஆடலன்னு அப்போ அப்படி பார்த்தா வினோத்தோடது வந்து கானா ஓகேவா. அவர் வந்து கானாவும் பண்ணாரு, கவுண்டரும் கொடுத்தாரு, எந்தெந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு, சண்டையும் போட்டிருக்காரு, அன்பையும் காமிச்சிருக்காரு. அவரோட அன்பு ரொம்ப ட்ரூவா இருந்துச்சு. அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர். அவர் வந்து எந்த இடத்துலையுமே ஃபேக்கா எதுவுமே பண்ணல. எமோஷனல் மேனிப்புலேட் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடல. நீ எனக்கு தங்கச்சிமா, நீ வந்து அப்படி அந்த மாதிரி எமோஷனல் கேம் ஆடல, மைண்ட் கேம் ஆடல அவரு. அதுவும் ஒரு கேம் தானே. ஒருத்தன் ட்ரூவா இருக்கிறான், ஓன் இன்ஸ்டிங்ஸ் வச்சு ப்ளே பண்றான், யார் பேச்சையும் கேட்கல, ஹோஸ்ட் பேச்சை கூட கேட்கல, அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்யறான். அதுவும் ஒரு கேம் தானே. அது எப்படி நீங்க கேம் இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கிடையாது. அது பண்ண தெரியல. அவராவே இருந்து அவராவே வெளில வந்திருக்கிறாரு. அதுவும் ஒரு கேம் தானே. ஏன் நான் இப்ப கானா வினோத்தையும் சபரியும் சாரி விக்கல்ஸையும் கம்பேர் பண்ணலைங்க. கானா வந்து வினோத் வந்து ட்ரூலி இன்னசென்ட் பர்சன். அவர் யார் என்ன சொன்னாலும் ஒரு நம்பக்கூடிய ஒரு சிலது வந்து அவர் வந்து என்ன சொல்றது கேமாவே பார்க்கல, அப்படியே வாழ்ந்துட்டாரு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மனுஷனாவே. நார்மலா டெய்லி காத்தால எழுந்து வேலைக்கு போற மாதிரி இருந்தது அவருக்கு. இது கேமே அவருக்கு தெரியல, யாரை நம்பணும், யார்கிட்ட என்ன பேசணும். சிலதெல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவாரு, சிலது வந்து நேரில் மூஞ்சில பேசுவாரு. சரி, அதுதான் வந்து அதனாலதான் கானா வினோத்தை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது. ஈவன் ஐ லைக் கானா வினோத். கவுண்டர்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். சரிங்களா. ஸோ விக்கல்ஸ்க்கு இது மாதிரி ஒரு கேம்னா அவருக்கு அது மாதிரி ஒரு கேம், அவ்வளோதான். மற்றபடி ஓட்டு போடாம ஒரு சப்போர்ட் இல்லாம இவ்வளவு தூரம் வர முடியாது. அவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா எனக்கு டக்குன்னுலாம் சொல்ல வரல, பிகாஸ் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணல. பட் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் சம் கேம் பிளே வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் வந்து ஓட்டு போட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் எனிஒன். ஜஸ்ட் ஷோவா பார்த்துட்டு அப்படி நான் எந்த ஃபேண்டமும் போயும் பேசுறதில்ல. சும்மா நான் இப்போ இமாது வந்தாருன்னு